இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க கேட்டாதான் பதில் சொல்ல மாட்டேன். அவங்க கேட்டா சொல்லாமலையா இருப்ப? அதான் அவங்களே வந்து கேட்கட்டும். என்ன எலி? அண்ணி, பென்டிரைவை இவதான் எடுத்திருக்கான். இவதான் அதை எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்திருக்கான். ரித்திகா, இது உண்மையா? பென்டிரைவை நீதான் எடுத்தியா? அண்ணி, இவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் அதை நம்புறீங்களா? நான் எந்த பென்டிரைவும் எடுக்கல அண்ணி. இவங்க ஏதோ என்ன ப்ளேம் பண்ண பாக்குறாங்க. நீங்க நம்பாதீங்க அண்ணி. இல்ல அண்ணி, இவ போய் சொல்றான். கண்டிப்பா இவதான் பென்டிரைவை எடுத்திருக்கா. எனக்கு நல்லா தெரியும். ஏய், சும்மா நான் எடுத்தேன்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் மாமனாருக்கு பெயில் கிடைக்கல. இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ங்கிறதுனால இப்ப பெயில் கிடைக்கிறதுக்கு பாசிபிளே இல்லன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. அதானே? உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? தேங்க்ஸ் மேடம். ஆனா இப்ப நான் போன் பண்ணதே வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயம்? பென்டிரைவ் உங்ககிட்ட தானே இருக்கு. இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் சமாளிக்க பாக்குறேன்ல உன்ன. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் பொண்டாட்டி மேலே கை வைக்க பாக்குறியா? மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. நிறுத்து கபிலா. தப்பு பண்ணது உன் பொண்டாட்டி தான். முதல்ல அவளை என்னன்னு கேளு. அக்கா, ரித்திகா என்னக்கா பண்ணா? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. இவங்க ரெண்டு பேரும் பென்டிரைவை நான் தான் எடுத்தேன்னு என்ன ப்ளேம் பண்ணி ஏதோ கேம் ஆட பாக்குறாங்க. அண்ணியும் அதை நம்பிக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா அதெல்லாம்? இவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்களும் நம்பிடுவீங்களா? கபிலா, நான் ஒன்னும் சும்மா எல்லாம் இவ்வளவு கேள்வி கேட்கல. ஐலி, அத ப்ளே பண்ணு. மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? பென்டிரைவ் உங்ககிட்ட தானே இருக்கு. இப்ப என்ன சொல்ற? என்ன ரித்திகா அதெல்லாம்? இத நம்பாதீங்க. நான் சத்தியமா பென்டிரைவை எடுக்கல. கபிலா, இவதான் பென்டிரைவை எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நீயே அவகிட்ட இருந்து பென்டிரைவை வாங்கி கொடுத்துரு. மேடம், நான் தான் பேசுறேன். என்ன ரித்திகா, பென்டிரைவை பத்தி கேட்டேன். நான் பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் மேடம். சரி ரித்திகா, பென்டிரைவ் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. டோன்ட் வரி. சரியான டைமுக்கு அது உன் கைக்கு வரும். சரியா? நீ கேட்ட மாதிரியே பார்ட்டியோட வீடியோ ஃபுட்டேஜ பக்காவா எடிட் பண்ணி நான் அந்த பென்டிரைவ்ல காப்பி பண்ணி அனுப்புறேன். இன்னும் 2 daysல அது உன் கைக்கு வந்துரும். போதுமா? ஓகே மேடம். என்ன ரித்திகா, அது உனக்கு முக்கியமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ஸ். சரிங்க மேடம், நான் அப்புறமா பேசுறேன். சரி ரித்திகா. போதுமா? உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சா? பார்ட்டில எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி அனுப்பணும்னு தான் ஏதோ பென்டிரைவை ரித்திகா கொடுத்திருக்கா. இப்ப
இப்பவாச்சும் என்ன நம்புறீங்களா? ஹலோ, மோனிகா, அந்த பென்டிரைவ் இருக்குல்ல, அது சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு ஃபோன் மட்டும் பண்ண சொல்லுங்க. சரி மோனிகா. ஐயோ, அத்தைதான் விடுறே. தேவையா எனக்கு இதெல்லாம்? ஒரு விஷயம் பண்ணுனா அத ரகசியமா வச்சுக்க தெரியாதா? இப்படிதான் மாட்டிக்கிட்டே இருப்பியா? எத்தனை தடவை தான் நானே வந்து உன்னை காப்பாத்துறது? இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு எப்படி அத்தை தெரியும்? உடனே என்ன திட்டுறீங்களே. யாராச்சும் வாண்டடா போய் மாட்டுவாங்களா? அப்புறம் கேப்ல அப்படியே என்ன பிரிச்சு பேசாதீங்க. பென்டிரைவ் எடுத்த விஷயம் தெரிஞ்சா நீங்களும் தானே மாட்டுவீங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அடிப்பாவி, வேணும்டி, எனக்கு நல்லா வேணும். உனக்கு ஹெல்ப் பண்ணது நினைச்சது மட்டும் இல்லாம இப்படி எதுக்கு எடுத்தாலும் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும். கோச்சுக்காதீங்க அத்தை. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நமக்கு தெரியுமா என்ன? நாம வச்ச பென்டிரைவ மாமா எடுப்பாரு, அதை கொண்டு போய் மினிஸ்டர் வீட்ல கொடுப்பாரு. அங்க சண்டை நடக்கும், மாமா மினிஸ்டர் கொல்லுவாருன்னு. அவன் மட்டும் என் கையில சிக்குனானா, நீ அவனை கொல்றியோ இல்லையோ, நான் அவனை சும்மா விட மாட்டேன். சும்மா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். அவனை கண்டிப்பா ஒரு நாள் நாம பிடிப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப என் சிந்தனை முழுக்க என் அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நம்ம எது பண்ணினாலும் சீக்கிரமா பண்ணணும். ஏன்னா அவர் இல்லாம சித்தியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், ஏன் அந்த கபிலன் கூட ஏதோ தனியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க நான் இத்தனை வருஷமா தனியா தானே இருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்லையே. இங்க பாரு, அவரு என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். ஆனா அவருதான் என் அப்பா. அதுதானே உண்மை. இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுல இருந்து அவரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஐலி, எப்படியாச்சும் அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து அவர் நான் வெளியே கொண்டு வருவேன்.